அஸ்ஸலாமு அலைக்கும். லியான் குட்டிக்கு இப்போ ரீசெண்டாக வீட்டிலேயே ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் செர்லாக் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஆல்சோ மணியும் சேவ் பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு மக்கனா, மீடியம் சைஸ் கப்பில் 3/4 கப் அளவுக்கு லேசான அவல், அப்புறம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பொரி, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, 10 முந்திரி பருப்பு, 7 பாதாமை ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கூட பின் பண்ணுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே நல்லா கிறிஸ்பாகி வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன். லியான் குட்டிக்கு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால உங்கள் குழந்தைக்கு ஏஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஃபேன் காற்றுல வச்சே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு, ஜூஸர் ஜார் இருக்கும் பார்த்திங்களா, பெரிய மிக்ஸி ஜார், அதில் போட்டு நான் ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். 2 பேட்சாக வந்துச்சு. ஸோ அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால தான் நான் சலிச்சு ஃபைன் பவுடராக எடுத்திருக்கேன். உங்கள் பேபிக்கு 1 இயருக்கு மேலே ஆச்சுன்னா அப்படியே ஊட்டி விடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த செர்லாக் எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு, நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு, கூட சுடுதண்ணி இல்லைன்னா சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஊட்டி விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.